ப்ரொவிஷனல் சம் அண்ட் ப்ரைம் கோஸ்ட் இந்த ரெண்டு டெர்மினாலஜி வந்து இந்த ஒன் பேஜில் வச்சு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்பரிஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஓகே கே, ஸோ நம்ம வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணி நம்ம சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், எம்இபி கியூஎஸ் ப்ராக்டிஸ், இன்டீரியர் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், ஃபைனல் அக்கவுண்ட், இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிற எல்லா வகையான கோர்சஸில் லிங்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்கவங்க பார்த்துக்கொள்ளும். நம்ம குவான்டிட்டி சேவிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம ரெகுலராக ஹேண்டில் பண்ணுற எல்லா டைப்பான பிஓக்யூஸ்லேயும் வந்து நம்ம அடிக்கடி அதிகமாக ஒரு பார்க்குற ஒரு ரெண்டு டேர்ம்ஸ் தான் வந்து என்ன சொன்னால், ஒன்று வந்து ப்ரொவிஷனல் சம், அதே போல் வந்து ப்ரைம் கோஸ்ட். ஸோ இந்த செஷனில் வந்து இந்த ரெண்டையும் வந்து ஒரே பேஜில் வந்து வெரி பர்ஃபெக்டாக வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு வந்து இதில் வந்து எந்த டவுட்ஸுமே இல்லாத அளவுக்கு. ஸோ இந்த ஃப்யூச்சர்லேயும் வந்து ஏதாவது இன்டர்வியூஸில் வந்து இப்படிப்பட்ட கொஷின் கேட்டால் நம்ம அதுக்கு வெரி பர்ஃபெக்டாக ஆன்சர் சொல்கிற அமைப்புக்கும் இந்த செஷன் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்க்குற டைமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் நாலேஜை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து இது உண்மைக்கும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்ப்போம் என்னென்னு சொன்னால் இந்த ப்ரொவிஷனல் சம். ரைட், இந்த ப்ரொவிஷனல் சம்ங்கிறது வந்து என்னென்னு சொன்னால் ப்ரொவிஷன் பண்ணுறோம், அதாவது ஒதுக்கீடு செய்கிறோம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு. ரைட், நம்மளுக்கு தெரியும் வந்து சில டைமில் வந்து பிஓக்யூவில் வந்து மென்ஷன் பண்ணிக்க மெனி எலிமெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவிஷனல் சம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி என்ன சொன்னால் எம்இபி ஒர்க்ஸ், ஓகே, அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற டோட்டல் எம்இபி ஒர்க்ஸ் வந்து இது ஒரு 5 மில்லியன் வந்து ஒரு கிளைண்ட் வந்து எலோகேட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணுவோம். ரைட், இந்த ப்ரொவிஷனல் சம்முக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் வெரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. அதாவது அந்த ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுற டைமில் வந்து கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் வந்து கிளைண்ட், ஓகே, இந்த கிளைண்ட் வந்து என்ன செய்வார்னு சொன்னால் இந்த ப்ரொவிஷனல் சம்முங்கிற இதை வந்து 100% எக்ஸிக்யூஷன் பண்ணுவார். அதே போல் வந்து 100% எக்ஸிக்யூஷன் பண்ண மாட்டார்ங்கிற மாதிரி எது நடக்கும்ங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண இல்லாத ஒரு அளவான ஒரு கன்ஃபியூஷன் நிலை வந்து இந்த ப்ரொவிஷனல் சம்மில் இருக்குது. ஓகே, அப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் வந்து இந்த கிளைண்ட் வந்து சில நேரத்தில் வந்து ஓகே நமக்கு வந்து ப்ராப்பர் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணலாம். இந்த எம்இபி இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணுறோம் இந்த ப்ரொவிஷனல் இந்த எலிமெண்ட்டை வந்து. ஸோ மற்ற பேக்கேஜை வந்து நீங்கள் எஸ்பெக்ட் கான்ட்ராக்ட் அடிப்படையில் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. மெயின் கான்ட்ராக்டருக்கு வந்து சில டைமில் வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து உலகம் என்ன சொன்னால் ஓகே, அதாவது இந்த ப்ராஜெக்டில் வந்து எம்இபிங்கிறது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டண்டான எலிமெண்ட். ஸோ அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ப்ரொவிஷனல் சம் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருந்தால், அதாவது ஃப்யூச்சரில் வந்து சம்டைம் வந்து அந்த ஒர்க்கை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், இல்லாமல் எக்ஸிக்யூஷன் பண்ணாமையே விடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது 100%. ரைட், இது ஒரு விஷயம். அதே போல் வந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ப்ரைம் கோஸ்ட்டுக்கு நம்ம வந்தோம்னு சொன்னால் ஓகே கே, ஸோ நம்மளோட செஷனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முதல் வந்து நம்ம ரீசனாக வந்து நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட நியூ வெப்சைட் சம்மந்தமான ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த இடத்த தந்துட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இது நம்ம லான்ச் பண்ணின நம்மளோட மெயினான கோர்சஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். சிவில் கியூஎஸ், எம்இபி கியூஎஸ், சிவில் கோஸ்ட் எஸ்டிமேஷன், அதே போல் ஃபிட் அவுட் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அதே போல் வந்து ஃபிட் அவுட்டில் வர எம்இபி ஒர்க்ஸ் ஆல்சோ. ஸோ மேஜராக வந்து ஒரு 5 கோர்சஸ். அதே போல் வந்து மாஸ்டர் கிளாஸஸ்ன்னு சொல்லி நம்மளோட ஃபைனல் அக்கவுண்ட், அதே போல் இன்டரிம் பேமெண்ட் அப்ளிகேஷன், டெண்டரிங், வேரியேஷன், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கால்குலேஷன் அப்படி மாதிரி 6 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் ஒரு 5 கோர்சஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஈஸியாகவே வந்து நம்மளோட வெப்சைட்டில் எக்ஸஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிங்க. ஸோ இந்த கோர்சஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் எங்களோட கிளாஸ் கோஆர்டினேட்டர் முகமது அஸ்லீம்ட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது எப்படி ஈஸியான ப்ரோசஸ்ன்னு சொல்கிறோன்னு சொன்னால், அதாவது ஜஸ்ட் வந்து நம்ம சிவில் கியூஎஸை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து இமீடியட்டாக வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வந்து போகும். ஸோ இதிலே வந்து நீங்கள் எல்லா கிளாஸஸ், அதே போல் டவுன்லோட் மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதும், நீங்கள் வந்து இதிலே வந்து ஃபுல்லாக லைஃப் டைம் எக்ஸஸாக வந்து ஆன்லைனில் வந்து இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணக்கூடிய இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து அதில் கண்டென்ட் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ண ரைட் சைடில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகும். ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நம்ம செஷனை கண்டினியூ பண்ணுவோம். இது ஒரு டைப்பான ஒரு விஷயம். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து பிஓக்யூவில் வந்து சில எலிமெண்ட்ஸுக்கு வந்து ப்ரைம் கோஸ்ட் ரேட்னு சொல்லி சில ஐட்டங்களுக்கு வந்து ரேட்டை போட்டிருப்பாங்க, ப்ரைம் கோஸ்ட் ரேட். ஓகே,
ரைட். அது எப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஒரு ஒரு முக்கியமாக ஒரு எலிமெண்ட் ஒன்று தேவை. அதாவது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயருக்கு வந்து அதாவது எப்படின்னு சொன்னால் அந்த எலிமெண்ட் தேவை. அது என்ன டைப்பான பிராண்ட், என்ன டைப்பான என்ன டைப்பான ஏதாவது மெட்டீரியலுங்கிற அந்த கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது. ரைட். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வந்து ஒரு ஹைரஸ் பில்டிங்கில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஹாலில் வந்து அந்த கிளைண்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அவருக்கு வந்து ஃப்ளோருக்கு வந்து அவர் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு சொன்னால், அதாவது வேறு யாருமே யூஸ் பண்ணாத ஒரு வித்தியாசமாகவும் அந்த அந்த ஃப்ளோருக்கு அவங்க செய்ய போகிற அந்த டைல் ஒர்க் அப்படின்னு சொன்னால் ஒரு அட்வென்ச்சராகவும் ஒரு வித்தியாசமானதாகவும் ஒரு க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கணுங்கிற மாதிரி அந்த கிளைண்ட் மைண்டில் வந்து இருக்குது. பட் என்ன வகையான மெட்டீரியல் எடுக்கலாம், என்ன பிராண்ட் எடுக்கலாம், எந்த நாட்டிலிருந்து எடுக்கலாம்ங்கிற மாதிரியான அந்த கன்ஃபியூஷன் உண்டு அந்த இடத்து அந்த ப்ராஜெக்ட் இனிஷியேஷன் பண்ணுற டைமில் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து இருக்குது. ஸோ அதால் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இந்த ரூமுக்கு, இந்த பில்டிங்குக்கு, குறிப்பிட்ட இந்த போர்ஷனுக்கு நீங்கள் செய்கிற இந்த டைல் ஒர்க்குக்கு வந்து ப்ரைம் கோஸ்ட் ரேட்டுன்னு சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட் உண்டு. இதுக்குரிய டைலுக்குரிய ரேட் உண்டு, பெர் மீட்டர் ஸ்கொயருக்குரிய ரேட் உண்டு வந்து பிஓக்கில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். இந்த ப்ரைம் கோஸ்ட் அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த குறிப்பிட்ட அந்த டைல் வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து சில டைமில் வந்து கிளைண்ட் வந்து சில ஸ்பெஷலிஸ்டான சில சப்ளையர்ஸை வந்து அவராக ரீச் பண்ணி அவராக அந்த மெட்டீரியல் எடுத்து கண்ட்ராக்டர்கிட்ட வந்து சப்மிஷன் அதாவது ப்ரொவைட் பண்ணுவார். ஸோ கண்ட்ராக்டர் என்ன செய்யணும்னு சொன்னால், அவர் வந்து கிளைண்ட் தார அந்த மெட்டீரியலை வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும், அதில் அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ அந்த டைமில் வந்து பாருங்கள், வந்து நடக்கிற அந்த ரியலான அதாவது ஆக்சுவல் கோஸ்ட், அதாவது கிளைண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண வந்து இந்த ஆக்சுவல் கோஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு தெரியும். அதே போல் வந்து இதுக்குரிய இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அண்ட் ஓவர்ஹெட் ப்ராஃபிட்டை வந்து அந்த இடத்துக்கு கண்ட்ராக்டர் வந்து ஆல்ரெடி எக்ரீடான அந்த பெர்சன்டேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுக்குரிய சார்ஜை வந்து எடுத்துக்கொள்வாங்க. சில டைமில் வந்து கிளைண்ட் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கண்ட்ராக்டர்டே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து வெரி ப்ராப்பரான இந்த மெட்டீரியல் மற்ற விஷயங்களை வந்து எங்களுக்கு சப்மிஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ சில நேரத்தில் வந்து கண்ட்ராக்டர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இதுக்குரிய ப்ரைம் கோஸ்ட்டுக்குரிய இந்த வெரி பர்ஃபெக்டான இந்த ஃப்ளோரிங் மெட்டீரியலை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில சாம்பிள்ஸ், அதே போல் வந்து ஒரு 4-5 வெண்டர்ஸ்ன்னு சொன்னால் அது சப்ளை பண்ணுறவங்கள்ட்ட இருந்து அந்த ப்ராப்பர் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிஷன் பண்ணி, கிளைண்ட் வந்து அந்த இடத்த வந்து அவர் டிசிஷன் மேக் பண்ணி, ஓகே நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 வகையான கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து என்ன சொன்னால், இப்போ ஆக்சுவல் கோஸ்ட், இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்ன சொன்னால் ஆக்சுவல் கோஸ்ட். ஓகே, ப்ரைம் கோஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவல் கோஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு, அதில் கூட இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் ப்ளஸ் ஓவர் ஹெட் அண்ட் ப்ராஃபிட், இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு 3 ஐட்டங்கள் வந்து. இப்போ கண்ட்ராக்டர் வந்து இந்த மெட்டீரியலை வந்து அவர் சைட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாருன்னா இதில் வெரி ப்ராப்பரான இன்வாய்ஸஸ் எல்லாம் வந்து நம்ம சப்மிஷன் பண்ணி வேணும். அதே போல் வந்து கிளைண்ட் வந்து அவர் தந்தாருன்னு சொன்னால், இந்த மெட்டீரியலுங்கிறது நமக்கு ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஓவர் ஹெட் ப்ராஃபிட் தான் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அண்ட் ஓவர் ஹெட் ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இதுதான் இதில் விஷயம். ரைட். இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னு சொன்னால், இந்த ப்ரொவிஷனல் சம், ஓகே வெரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ரொவிஷனல் சம் வந்து சில நேரங்களில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணப்படலாம், இல்லாமல் பண்ணப்படாமையும் விடலாம். அப்போ இதில் இந்த கன்ஃபியூஷன் அடிக்கு. பட் த ப்ரைம் கோஸ்ட் வந்து அதுக்கு நம்ம எலோகேட் பண்ணின அந்த மெட்டீரியல், அந்த எலிமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் வந்து அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் டைமில் வந்து கட்டாயம் வந்து இதை கண்ட்ராக்டர் செய்வார். இது 100% கிட்டத்தட்ட இது கேரண்டி. பட் இது வந்து 100% கேரண்டி இல்லை. இந்த ப்ரொவிஷனல் சம்மா நம்ம ப்ரொவைட் பண்ணின அந்த எலிமெண்ட் என்று சொல்கிறோம், அந்த ஐட்டங்களை வந்து எக்ஸிக்யூஷன் நடக்குமா இல்லையாண்டு. ஸோ இதான் வந்து மேஜரான டிஃப்ரெண்ட் ஃபார் தீஸ் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த செஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம சொன்னதுக்குரிய காரணம் வந்து மெனி இன்டர்வியூஸில் வந்து அதிகமாக கேட்குற ஒரு கொஷன், பீப்புள்ஸ் வந்து அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகிருக்கிற விஷயம். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து விளங்கி பாருங்கள். அப்படியே ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்குன்னா டிரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக வந்து ரீச் பண்ணுங்கள், நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், see you to another same great informative video. Thanks guys.